ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சங்குப்பூவில் வந்துட்டு புலாவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் 2 டம்ளர் எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நம்ம 1½ டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. விடும்போது சங்குப்பூவை உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் இறங்கி வரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனோ குக்கரோ ஏதாவது வச்சுக்கோங்க. கடலை எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்துங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், முந்திரி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த சங்குப்பூலேருந்து நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ஊற்றிடலாம். 3 டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கலக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன காம்பினேஷன்னா தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இது அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி.